இவன் இப்போ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கோடரி தவறி தண்ணியில் விழுந்தது. அது எந்த தண்ணியில் விழுந்தது? யோர்தானில் விழுந்துருச்சு. யோர்தான் ஒரு ஆறு, அது வேகமாக போயிட்டு இருக்குது, இறங்கி கூட எடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த கோடாரி விழுந்துருச்சு. இது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. யோர்தான் அப்படின்னா மரணம்னு அர்த்தம். யோர்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம்னு அர்த்தம், சரிங்களா? இந்த கோடாரி தான் நீங்களும் நானும் வச்சுக்கோங்க. கோடாரி தான் யாரு? நீங்களும் நானும் வச்சுக்கோங்க. இப்போ ஆதாம் செய்த மீறுதலின் நிமித்தமாக மனுக்குளம் மரணத்திற்குள் போய்விட்டது. நாம் எல்லாரும் மரித்தவர்களாக இருந்தோம், பாதாளத்தின் பிடியில, மரணத்தின் பிடியில் இருந்தோம். நம்மளை தூக்குவதற்கு ஒருத்தனும் இல்லை. நம்மளை தூக்குவதற்கு ஒரு காரியம் நடந்துச்சு. அங்க எலிசா என்ன பண்ணாரு பாருங்க, ஒரு மரத்தோடு இணைஞ்சிருந்த ஒரு கொம்பை வெட்டினாரு. அந்த கொம்பு இந்த தண்ணிக்குள்ள போச்சு, கீழே போய் இருந்த இரும்பை மேலே தூக்கிட்டு வந்துச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணத்திற்குள் நாம் மூழ்கி கிடந்தோம். பிதாவோடு இணைக்கப்பட்டிருந்த குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில் பிரிக்கப்பட்டார். அவர் அந்த மரணத்திற்குள் சென்றார். மரணத்திற்குள் சென்று அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நம்மை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா.